Okay. Next types of unemployment discuss பண்ணலாமாடா. So இந்தியால பார்த்தீங்கன்னா India's rural economy both unemployment and underemployment. Okay. So unemployment அப்படின்னா என்னமா ஃபுல்லா வேலை இருக்காம இருக்கிறது. Underemployment அப்படிங்கிறது இருக்கிற resources. இந்த இடத்துல resources அப்படிங்கிறது labor. ஓகேவா. So whole countryல இருக்கிற labor எல்லாத்துக்கும் வேலை இல்லாம இருக்கிறது. Okay. That means whatமா பாதி பேத்துக்கு இருக்கும் பாதி பேத்துக்கு இருக்காது. So okay. That is called as the underemployment. Okay. So rural villageல என்ன type of employment unemployment increase ஆயிருக்கும் unemployment and also the underemployment. Okay வா. So features of rural unemployment is the form of disguised unemployment or seasonal unemployment. Rural areaல என்ன type of unemployment அதிகமா இருக்கும் அப்படின்னா disguised and seasonal. disguised என்னடா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So whatever is required. For example, agriculture sector எல்லாம் பார்த்தீங்கன்னா only few members தான் wanted இருப்பாங்க. ஓகேவா. ஆனால் for example ஒரு 10 பேர் required இருந்ததுன்னா அதே வேலையை ஒரு 20 members 30 members கூட செய்வாங்க. சரியா. ஸோ அந்த 10 பேர் செய்கிற வேலையை 7 பேர் செஞ்சாலும் ப்ரொடக்டிவிட்டியில் என்ன இருக்காது, எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சரியா. ஸோ தட் இஸ் we described as the disguised unemployment. அடுத்தது seasonal unemployment அப்படின்னா என்னடா, ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ரிமைனிங் பீரியட் அவங்க எப்படி இருப்பாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் டைப் ஆஃப் கிராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் இயர் ஃபுல்லாக இருக்கும். பட் கல்டிவேஷன் சீசன் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ பர் இயரில் ஒரு 3 months அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், ரிமைனிங் 9 months என்ன இருக்காது, அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ தோஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வி டிஸ்கிரைப்ட் as a சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. இது வந்து ரூரல் ஏரியாவில். ஓகேவா. ஸோ அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்னது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா. அதில் ஃப்ரிக்ஷனல் அப்படிங்கிறது ஒன்லி டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ சில ரீசன்னால ஒரு இம்பேலன்ஸ்னால சப்ளை ஆஃப் லேபருக்கும் நல்லா நோட் பண்ணு, ஃப்ரிக்ஷனல் அப்படிங்கிறது டெம்பரவரி. ஓகே. சப்ளை ஆஃப் லேபருக்கும் டிமாண்ட் ஃபார் லேபருக்கும் இருக்கிற இம்பேலன்ஸ்னால எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது டிராஸ்டிக் சேஞ்ச். ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது என்னடா, டிராஸ்டிக் சேஞ்ச். ஒரு சொசைட்டியில் என்னது நம்மளே அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது சேஞ்சஸ் வந்து அதனால் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னடா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கே இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபஸ்ட்டு டெவலப்டு கண்ட்ரீஸில். ஓகே. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா பியூர்லி டெம்பரவரி ஆர் சைக்ளிக்கல் ஆர் ஃப்ரிக்ஷனல். ஓகேவா. ஸோ ஏதாவது டெம்பரவரியாக அது எப்படி இருக்கலாம், டெம்பரவரினா என்னடா, ஃப்ரிக்ஷனல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ டவுன்வர்ட் பர்சஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். சைக்ளிக்கல் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த மூணுக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது திடீர்னு நம்மளோட இதில் என்ன ஆகலாம், கண்ட்ரியில் பிஸ்னஸோட க்ரோத் அந்த திடீர்னு பூமாக இருக்கலாம், திடீர்னு டிக்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி ட்ரேட் சைக்கிள்னால பிஸ்னஸ் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன்னால ஏதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில். பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெவலப்டு கண்ட்ரீஸில் என்னடா ஸ்ட்ரக்சரல்னா என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிராஸ்டிக் சேஞ்ச். ஸ்ட்ரக்சரல்னா என்னடா, டிராஸ்டிக் சேஞ்ச். ஓகேவா. ஸோ அதை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரியில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இட் கிரியேட்ஸ் த ஸ்லோ ரேட் ஆஃப் கேபிட்டல் formation. கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன ஆகும், இந்த இடத்துல ரொம்ப கம்மியாகும். நல்லா நோட் பண்ணு, the capital formation is the one of the important causes of the vicious circle of poverty. ஒரு கண்ட்ரியில் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த லோ கேபிட்டல் ஃபார்மேஷன் தான். சரியா. ஸோ நல்லா நோட் பண்ணுமா, இப்போ கேபிட்டல் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளோட இன்கமும் கம்மியாகும். இன்கம் கம்மியாச்சு அப்படின்னா சேவிங்ஸும் கம்மியாகும். சேவிங்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டை தான் நம்ம கேபிட்டலாக போடுவோம். அப்போ கேபிட்டலும் என்னாகும், கம்மியாக ஆரம்பிக்கும். சரியா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்ஸ் அ விசியூவஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. அந்த கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளை எதுக்கு லீட் பண்ணும், பாவர்ட்டிக்கு வந்து லீட் பண்ணும். சரியா. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ரீசனால் அரைஸ் ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ஓகே.
ஸோ ட்ரேட் வந்து எப்பவுமே எப்படி இருக்காது, க்ரோத் ப்ராக்ரஸாகவே இருக்காது. சம்டைம்ஸ் இப்போ நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, எப்பவுமே அவங்களுக்கு இன்கம் கிடச்சிட்டே இருக்குமாம்மா. ஒரு இயரில் ஒரு 6 மாதம் எப்படி இருக்கும், பீக்காக இருக்கும். ஒரு 2 மாதம் ஒரு ரொம்ப டல்லாக இருக்கும். ரிமைனிங் ஒரு 4 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும். அப்போ அவையெல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டவுன்வர்ட் பேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்னால என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இது எதனால் கிரியேட் ஆகுது, டிஃபிஷியன்சி ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்டு குறையிறனால தான் இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. சரியா? ஸோ இதை என்னது டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆர் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி இதெல்லாம் லான்ச் பண்ணி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல்னா என்னமா, நான் இப்போ தானே சொன்னேன், ஒரு சில டைப் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் சீசனில் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். ரிமைனிங் சீசன்ஸ் ஃபுல்லாக எப்படி இருப்பாங்க, அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி இன் அக்ரிகல்ச்சர் செக்டார். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி லைக் என்னது சுகர் கேனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி என்னது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். ரிமைனிங் மந்த்ஸில் எப்படி இருப்பாங்க, இட் ஷுட் பி அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருப்பாங்க. சரியா? ஸோ ஆஃப் சீசன், அதை என்னன்னு சொல்லுவோம், ஆஃப் சீசன் சொல்லுவோம். அந்த ஆஃப் சீசனில் அவங்க எப்படி இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். சரியா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப். ஓகே, ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, அந்த ஹாலிடே ரிசார்ட்ஸ் எல்லாம் அந்த பீக் ஹவர்ஸில் மட்டும்தான் இருக்கும். மீதி பீக் ஹவரில் மட்டும்தான் பிஸியாக இருக்கும். மற்ற டைம்லாம் எப்படி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? So that and all examples of the seasonal unemployment. Okay, அடுத்தது பாரு frictional unemployment or temporary unemployment. Frictional employment அப்படிங்கிறது it arises the என்னது imbalance between supply of labor and demand for labor. supply of laborக்கும் demand நல்லா யோசிச்சு பாரு, demand for supply of labor அதிகமாக இருக்காங்க, ஆனால் demand for labor கம்மியாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய பேத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி ரீசனால் இது பண்ணுறது frictional unemployment. ஓகே, இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்னடா, டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இது என்னென்ன ரீசனால் வருது அப்படின்னா immobility of labor. ஓகே, லேபர் வந்து என்னது, மொபிலிட்டி அப்படின்னா என்னன்னா மூவபிள், இம்மொபிலிட்டினா இம்மூவபிள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமல் இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது பாரு லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில்ஸ், போதிய அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது பிரேக் டவுன் ஆஃப் மிஷினரி, திடீர்னு மிஷினரி ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 1 மந்த்து ஒரு 2 மந்த்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில். அடுத்தது ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீசன்னால ஒரு டெம்பரவரியாக ஒரு unemployment create ஆச்சு அப்படின்னா that is called as the frictional or temporary unemployment.